Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், நேற்றைய தினம் இணை அமைச்சரா சுரேஷ் கோபி பதவியேற்றுக் கொண்டார். ஆனா இப்ப அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படிங்கிறாரு. குறிப்பா சினிமால நடிக்க இருக்கிறதுனால அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சார், இது பதவியேற்ற பிறகு அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? மேடம், கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக மலையாள ஊடகங்களுக்கு இதே சுரேஷ் கோபி சார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளின் போது அவர் மிக முக்கியமா இன்னொரு தகவல் என்ன பதிவு செஞ்சார்னா, தமிழ்நாட்டை சேர்த்து நான் கூடுதலா கவனிச்சுக்குவேன், தமிழ்நாட்டுல யாரும் வெற்றி பெறல அப்படின்னு இதே சுரேஷ் கோபி சார் பேசியிருந்தாங்க. அவர் அந்த நேர்காணலின் போது தமிழ்நாட்டையும் நான் கூடுதலா கவனிச்சுக்குவேனே சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பார்வையில் ஒரு பத்திரிகையாளரா நம்ம பார்க்கிறப்ப சுரேஷ் கோபி அவர்களுடைய வெற்றிங்கிறது கேரளத்தை பொறுத்தவரை ஒரு சாதாரண வெற்றி இல்லை. ஏன்னா மொத்தம் அங்க 20 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல திருச்சூர்ல மட்டும்தான் மொத்தத்திலேயே பாஜக ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்தார் இதுக்கு முன்பு. அப்படி இருக்கும் போதுமே அவர் முழு எஃபெக்டையும் மொத்த நிதியையும் அவர் கிட்டத்தட்ட சினிமாவெல்லாம் திறந்துட்டு தான் முழுக்க அந்த திருச்சூர் தொகுதியிலேயே தான் களப்பணி செஞ்சுட்டு இருந்தார். ஆல்ரெடி அங்க கிரவுண்டை ரெடி பண்ணது அவர் தான். அந்த திருச்சூர்ல அங்க நடக்கிற பூரம் ஃபங்க்ஷனா இருக்கலாம், எல்லா விஷயத்திலயும் அவர் தான் முன்ன நின்று மொத்தமா ஒரு களமை ரெடி பண்ணிருக்கலாம். எனக்கு பார்வையில் இது என்ன படுதுன்னா, சுரேஷ் கோபி மன வருத்தத்துல இதை சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் கேபினெட் எதிர்பார்த்திருக்கலாம், அவருக்கு இணையமைச்சர் கொடுத்த வருத்தம் இருக்கலாமோ அப்படிங்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் இப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளத்துல மொத்தம் 20 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 17 தொகுதிகள்ல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு. ஒரு தொகுதியில மட்டும் இடதுசாரிகள் சிபிஎம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதியில தான் பாஜக ஜெயிச்சிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட நாடு விடுதலை அடைந்த பின்பு இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினரை கேரளால பிஜேபி பெற்றதே கிடையாது. மக்களவையில, மாநிலங்களவையில பல பேர் ஏற்கனவே உள்ள போயிருக்காங்க. அது கேரள ரெப்ரசன்டேஷனுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஆனா லோக்சபால இதுவரை ஜெயிச்சதே கிடையாது. கேரளத்துல நேமம் சட்டமன்ற தொகுதியில மட்டும் ஒரு தடவை ராஜகோபால் அப்படிங்கக்கூடிய முன்னாள் பாஜகவினுடைய தலைவரா இருந்தவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவ்வளவுதான். கேரளத்துல பாஜகவுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னும் கூட அவங்க தேர்தல் வெற்றிங்கிறத முதல் முறையா இப்பதான் பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுரேஷ் கோபி பிரதமர் மோடிக்கே ரொம்ப நெருக்கமானவர்னு மலையாள ஊடகங்கள் பேசுவாங்க. தொடர்ந்து அவங்க சொல்றப்பயே கூட மோடி என்ன தகவல் குறிப்பிட்டாலும் கூட சுரேஷ் கோபி ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாரு. வெளியில மற்றவங்க எல்லாம் நான் பிரதமரை பார்த்தேன், அதை சொன்னாரு, பிரதமர் இதை சொன்னாரு பகிர்ந்துக்குவாங்க. ஆனா சுரேஷ் கோபிட்ட அந்த தன்மை கிடையாது அப்படின்னா ரொம்ப பெருமையா மலையாள ஊடகங்கள் அடிக்கடி அவரை பத்தி போடுவாங்க. பட் அவர் இப்ப இணையமைச்சராக்கப்பட்டதுல ஒரு வருத்தத்துல இதை சொல்லியிருக்கலாமோ, ஒருவேளை கேபினெட் மினிஸ்டர் நேரடியா அவரு மத்திய அமைச்சரா எதிர்பார்த்து ஒரு இவ்வளவு பெரிய வெற்றியை கேரளத்துல கொடுத்திருக்கோம், இணையமைச்சர் தான் நமக்கு கொடுத்திருக்காங்கக்கூடிய ஒரு வருத்த குரலா இது இருக்குமோ அப்படிங்கிறதா நான் ஒரு பத்திரிகையாளரா உள்வாங்கிக்கிறேன். அமைச்சர் பதவி கேட்டிருந்து அவருக்கு அதை தராம இணையமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாம், அதனால அவர் அதிருப்தியில இந்த விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. சார், இணைப்பில் பேசமைக்க நன்றி திரு சுவாமிநாதன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.